இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அவரோட அந்த ஓல்டு கேம் போர்டு இருக்குன்னு சொன்னார்ல உங்ககிட்ட, இந்த கேம் போர்டு இருந்திருக்குன்னா அதுக்கு இப்போ சுற்றி இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து அவர் யூஸ் பண்ண பழைய அவுஜா போர்டு இருந்திருக்கு. அவுஜா போர்டுனா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான போர்டு. அந்த பேய் கூடலாம் வந்து ஸ்பிரிட் கூடலாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்டை. ஸோ அந்த அவுஜா போர்டு வந்து அங்கே இருந்திருக்கு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, அவர் வந்து இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. எப்போவுமே வந்து அவர் அந்த அவுஜா போர்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாயிண்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த பாயிண்டர் வந்து ஃபஸ்ட் டைம் அதை எப்பயோ யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பாயிண்டரும் அதிலே வச்சுட்டு குட் பாயும் சொல்லாமல் அப்படியே வந்து ஓப்பன்லேயே இருக்குது அந்த போர்டு. அந்த பாயிண்டரும் அந்த போர்டு மேலே இருந்திருக்கு, அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காரு. வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஓல்டு போர்ட்லேருந்து வந்த சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேடோ தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னல அது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரேட் இருந்துச்சு சொன்னல. என்ன பண்ணுறாரு, அந்த அவுஜா போர்டை வந்து திரும்ப வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாரு. ப்ளே பண்ணி அவர் வந்து ஏதாச்சும் ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு சொல்லி அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. குட் பாயில் அந்த பாயிண்டர் எடுத்துகிட்டு போய் வச்சு ப்ராப்பராக வந்து அந்த பாயிண்டர் எடுத்து வெளியே வச்சு அந்த அவுஜா போர்டை க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்துருக்காரு அவர். அதுக்கப்புறமாவே வந்து இவரோட வீட்டில் வந்து இவரோட வீட்டிலன்றதை விட இவரோட பேஸ்மெண்ட்டில் வந்து நடந்த எல்லா ஹாண்டடான ஒரு விஷயங்கள், வியர்டான விஷயங்கள் எல்லாமே வந்து தானாகவே வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ராயரில் வந்து ரேட் கில் அவர் வச்ச ஃபுட் பாய்சனை சாப்பிட்டுட்டு செத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ரேட்டோட பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் புதுசாக எந்த ரேட் வந்தால் மாதிரியும் இதில் போடலை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த ஓல்டு போர்டு சொன்னல அந்த ஆப்ரேஷன் போர்டு அப்படின்ட்டு, அதுலேயுமே வந்து எந்த ஒரு வியர்டான சவுண்டுமே வந்து அதுக்கப்புறம் வரலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் ஆஸ் யூஷுவல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஷேடோ பார்த்தாருன்னு சொல்லலாம், அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஊதா போர்டை வந்து ப்ராப்பராக வந்து மூடினதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நடக்கலை, வியர்டாக எதுவுமே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு.